நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 582வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி புதன்கிழமை அக்ஷய திருதியை. இன்றைக்கி காஞ்சி சங்கர மடத்தில் நம்ம புது ஆச்சாரியா வர போகிறார். 71வது பீடாதிபதி. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறது இருக்குது. அக்ஷயம்னால் எங்கள் அம்மா அந்த காலத்தில் அரிசி களைஞ்சி அரிசி பானையில் போடுறதுக்கு முன்னாடி, வெங்கல பானையில் போடுறதுக்கு முன்னாடி அக்ஷயம் சொல்லுவார். அதாவது பெருகணும். அதாவது இந்த அக்ஷய திருதியைன்ற இந்த இந்த நன்னாளுக்கு பல பல நல்ல இதெல்லாம் நடந்திருக்கு. ஆதி காலத்தில் எடுத்து பார்த்தா முக்கியமான இதெல்லாம் நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்கு பார்க்கலாம். அக்ஷய திருதியை இந்த பாருங்கள். இதில் ஐ காட் திஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஐம் ஷேரிங் தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் அழகாக கொடுத்துருக்கா. 3 4 நாள் 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்குது இதில். அதாவது கங்கா நதி பகீரதனை தபஸில் பண்ணி கங்கை பூமிக்கு வந்த நன்னாள் இன்னைக்கு தான். கங்கை பூமியை தொட்ட நன்னாள் அக்ஷய திருதி அன்னைக்கு நடந்துன்னு சொல்லியிருக்கு. ஸோ மேல் உலக வானு உலகத்திலிருந்து கங்கை மகாவிஷ்ணுவோட பாதத்தை பிரம்மா அலம்பி அது அப்படியே தேங்கி பகீரத தபஸ்னால் அது கீழே இறங்குறார். ஸோ அந்த கங்காதேவி பூமியை தொட்ட நன்னாள் அக்ஷய திருதியை. அடுத்தது குபேரன். குபேரன் ஸ்ரீலங்கா ஆண்டு வந்தான் ஒரிஜினலாக. அப்புறமா தான் ராவணேஸ்வரர் பிடிங்கின பிறகு ஹி வென்ட் டு கைலாஷ. அங்கே போய் பரமேஸ்வரன் கூட தபஸ் பண்ணி அவர் அழகாபுரியை தரார் அவனுக்கு. அந்த அழகாபுரின்றது மவுண்ட் கைலாஷெலாம் தாண்டி மகாமேரு மலையை தாண்டி இருக்குன்னு சொல்லப்படுறது. நம்ம கண்ணுக்கு தெரியாது இப்போ அதெல்லாம். ஸோ யக்ஷர்களோட ராஜா அவன். இழந்த செல்வத்தெல்லாம் அவன் இதாக பெறுறான். யார்? குபேரன். ரமணேஸ்வரெலாம் பிடிக்கிட்டான் இல்லையா. அதுக்கப்புறமா ஹி கெட்ஸ் பேக் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸு. ப்ளஸ் முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓஹோன சக்கரவர்த்தி ஆட்டான், ஏகபோக சக்கரவர்த்தி ஆட்டான். அது நடந்தது இந்த நாளில் தான், பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால. அடுத்தது மகாபாரதம். மகாபாரதம் வியாசபாரதம் எழுதும் போது அவர் தங்கு தடையில்லாமல் சொல்லிகிட்டே இருக்கார் பாரதத்தை. அதை நான் ஸ்டாப்பாக எழுதணும். அது மாதிரி எழுதக்கூடிய யாருன்னா மகா கணேசர் தான் பண்ண முடியும் சொல்லி கணபதியை எழுதுகிறார். வியாசர் சொல்ல 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 வியாசர் முன்னாடி நடக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில் அறிஞ்ச வரவர். ஸோ வியாசர் சொல்ல மகாபாரத்தை ஆரம்பித்த நாள் இன்னைக்கு தான். அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குஷேலர். சுதாமான்ற குஷேலர் நிறைய குழந்தைகள், தரித்திரம், சுசில மனைவி. அவள் சொல்லி கிருஷ்ணரை பார்த்து வர்றார். அவள் ஊர்லேருந்து துவாரகைக்கு வர்றார். துவாரைக்கு வரும்போது எதாவது கொண்டு போகணுமே சொல்லிட்டு கிருஷ்ணர் இவரும் சின்ன குழந்தைய படிச்சுட்டு இருக்கும்போது சாந்தி பெனி ஆசிரமத்தில் அவருக்கு தெரியாமல் இவர் சாப்பிட்டார். அதாவது குருமாதா கொடுத்த இதை கிருஷ்ணருக்கு ஷேர் பண்ணாமல் தானே சாப்பிட்றாரு. அதனால தான் தரித்திரம் சொல்லப்படுறது. ஸோ அதை நினச்சி பண்ண தவறுக்கு உணர்ந்து அவள் எடுத்துன்னு வர்றார். அழுக்கு துணியில் அடிச்சுட்டு எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறார் கிருஷ்ண பகவான். காமிக்கிறதுக்கு அசிங்கம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட மடியில் இருக்கிறது பிடுங்கி ஒரு வாய் போட்டுன்றார். அங்கே எல்லா செல்வங்க அந்த 2வது கொடுக்குறார். 3வது வாய் ருக்மிணி தடுத்துடுறார். போதும், இந்த 2 போதுன்றார். அந்த 2த்துக்கே 2 வாய் அவளை சாப்பிட்டதுக்கே அங்கே குபேர செல்வம் அங்கே வாத்தில். ஸோ அப்போ he could not, when he returns back to his place, he could not identify. நம்ம வீடான்னு தெரியல. மனைவி பட்டு பீதாபனத்தோட உட்காந்துருக்கா. குழந்தைகள்லாம் பட்டு பாவாடை இதெல்லாம் கட்டின்னு இருக்கு. வீடு முழுக்க தனம் தானியம் எல்லாம் நிரம்பி விடுகிறது. ஸோ இந்த குபேரன் குஷேலர் சுதாமான் குஷேலர் கிருஷ்ண பகவானை சஞ்சித்து தன்னுடைய தரித்திரத்தை போக்கின்ற நாள் இன்னைக்கு தான் அக்ஷய திருதியை. அடுத்தது அன்னபூர்ணியிலனா நம்ம இல்லவே இல்லை. காசிக்கு போகிறோம். அன்னபூர்ணி பேர் தான் விசாலாட்சி. விசாலாட்சியும் தனியாக ஒரு காடு கிடையாது. அவள் செட்டிநாட்டுக்காரன் வச்சது பேர் அது தனியாக. அன்னபூர்ணி விசாலாட்சி தான் பாட்டே. ஸோ அந்த அப்பேற்பட்ட அன்னபூர்ணி சாபத்தின் காரணமாக பூமியில் பிறந்து
நீ போயிடு. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஆல் தி வே ஷீ இஸ் கம்மிங் பேக் டு காஞ்சிபுரம். இங்கே காமாட்சியாக மாறுறா. ஸோ அந்த அன்னபூர்ணியோட அவதார நாள் இன்னைக்கு தான், அக்ஷய தீதி அன்றைக்கி தான் அவதாரம் மாறாகும். காசியில் அன்னச்சத்திரமே வச்சுருந்தா அன்னபூர்ணி. அடுத்தது பாண்டவர்களுக்கு இந்த அஜ்ஞான வாசமெல்லாம் சொல்கிறா இல்லையா, அஜ்ஞான வாசம் தனியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி காட்டில் போய் இருக்கணுன்ற. ஸோ காட்டில் போய் இருக்கா பல மோர் தென் 10 years. ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து சோத்துக்கணி சிவன் அப்போ ஃபீல்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து சூரிய பகவான் வந்து அக்ஷய பாத்திரத்தை தரார். அந்த அக்ஷய பாத்திரத்தை கிடைக்கப்பட்ட நாள் இன்றைக்கி தான். இந்த அக்ஷயன்றது அன்றையிலேருந்து தான் வந்தது. சூரிய பகவான் கொடுத்த அந்த அக்ஷய பாத்திரத்தை துர்வாச மகரிஷி விஷயம் துரியோதனை ஒரு பிளே பண்ணும்போது துர்வாச மகரிஷி சார் என்கிட்ட சாப்பிட்டே இல்லை, பரவாயில்ல, நீங்கள் இருந்தாலும் என்னுடைய வந்து அண்ணா பெரியப்பா பசங்க இருக்கா, பாண்டவோட பசங்க இருக்கா, என் பிரதர்ஸ் தானவா, அவளுக்கிட்ட போய் சாப்பிட்டு போங்க, தேல் பி ஹாப்பி. திருவாசகம் தெரியாமல் படப்பரிவாரத்தோடு வந்துடுறாரு. அப்போ தான் திரௌபதி வந்து இந்த அக்ஷய பாத்திரத்தை அலம்பி கவுத்து வச்சிடுறா. அப்போ அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து வராது. ஒன்ஸ் யூ க்ளீன் இட், அதை க்ளீன் பண்ணி அதை பண்ணி கவுத்து வச்சுட்டா அன்றைக்கி அவ்வளோதான், வராது. அந்த நேரத்தில் துர்வாசம் வரார். அப்போ வந்து திரௌபதி ஃபீல் பண்ணுறேன், நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு துர்வாசர் போகிறார். ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் எல்லாரும் போய் நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வரதுக்குள்ள கிருஷ்ணர் வந்து பார்க்குறார். திரௌபதி அந்த இது கொண்டு வான்றார், அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் ஒரே ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் ஒட்டின்னு இருக்கு. அதை வாயில் போட்டுக்கிறார். வாயில் போட்டு ஜீரணம் பண்ணிடுறார். ஸோ அங்கே தண்ணியில் குளிச்ச எப்பயுமே தெரிஞ்சுங்க, அருவி கிருவி இங்கெல்லாம் போய் தண்ணியில் குளிச்சேன்னு சொன்னால் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ரிவர்ஸ் இல்லை, இருக்கான வயர்லாம் ஃபுல்லாகி ஏப்பம் விட்டா, கிருஷ்ணர் ஏப்பம் விட்டான் இல்லையா, அதனால் துர்வாச மகரிஷியும் அவள் சிஷ்யர்கள்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது, எங்களுக்கு வேண்டாம் சாப்பாடுன்ற மாதிரி தி சென்ட் மெசேஜ் டு பாண்டவாஸ். அது அந்த விஷயங்கள்லாம் நடந்தது அக்ஷய பாத்திரத்தினால. ஆனால் அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாள் இன்றைக்கி தான். அடுத்தது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். 4 யுகத்தில் திரேதாயுகம் எப்போ பிறந்ததுன்னா அக்ஷய திருதி அன்றைக்கி தான் பிறந்தது. அடுத்தது ஆதிசங்கர் 7 வயசு குழந்தை. 7 வயசு குழந்தை இப்போ பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறார். ஒரு ஏழை பிராமணா வீடு, சொர்ணத்து மனை, சொர்ணத்து இல்லாமல் ஒரு வீடு இருக்குது இப்பயும் காலடியில். ஸோ அங்கே போய் கேட்குறார். அந்த மாதுக்கு, அந்த லேடிக்கு இப்போ எப்படியாவது குழந்தைக்கு எதாவது தரணுண்டு. தாரித்திரியம் ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு பொட்டு அரிசி கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாடியில் தொடையை பார்த்தா ஒரு நெல்லிக்காய் இருக்குது, அழுகி போன நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் வந்து இப்போ இதை வந்து நான் இந்த குழந்தை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தோட போடுறாகும். இந்த பௌத்தி பிக்ஷாந்தி இது கொண்டாரு இல்லையா சொம்பு, அதில் போட்ட உடனே அப்போ அதான் கனகதாரா சாஸ்திரம். ஆதிசங்கரர் பாருங்க, 7 வயசில் இந்த குழந்தை தனக்கு வேணும்னு கேட்கவே இல்லை. இந்த இவ்வளோ நல்ல மனசாக இருக்காள் இந்த பிராமண ஸ்திரீ, இவளுக்கு நீ கருண்ய கொடுன்னு சொல்லிட்டு கனகதாரா சாஸ்திரம் லக்ஷ்மியை குறித்து பண்ண பாருங்கள். நல்லா இதெல்லாம் யோசனை பண்ணணும். லக்ஷ்மியை குறித்து நிறைய பேர் பண்ணியிருக்கா. வித்யாரண்யர் பண்ணார். வித்யாரண்யர் சிங்கேரி மடத்துக்கு ஆச்சாரியார் வரார் ஒரு காலத்தில். அவர் வந்து இருக்கும்போது, காட்டில் இருக்கும்போது ஹரிஹர புக்கர் வந்து சுற்றின்னு இருக்கா காட்டில், நல்ல வீரர்கள். ஸோ அந்த நேரத்தில் வந்து இவர் மகாலட்சுமியை குறித்து பண்ணும்போது மகாலட்சுமி வந்து பேரா, வித்யாரண்யா நான் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஜென்மம் உனக்கு தரித்திரம் தான் அப்படின்றா. அப்போ சொல்கிற டக்குன்னு பூனலை அறுத்து போட்டுடுறாரு, நான் சன்னியாசி ஆகிட்டேன்றா. அப்போ வருஷிச்சுடுறா. தொட போகிறார் காசை, இந்த பொன் காசை, நீ தொடக்கூடாது, தொடஞ்சா மறைஞ்சு போய்டுன்ற. அப்போ ஹரிஹர புக்கரை கூப்பிட்டு அவளுக்கு வந்து இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவ சொல்லி விஜயநகர் எப்பேர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. அப்பேற்பட்ட வித்யாரண்யர் என்ன பாருங்க, அவருக்காக வந்து அம்பாளுக்கு சொர்ண மழை பெய்ஞ்சா. இங்கே கர்நாடகாவில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் வந்து இங்கே சொர்ண மழை பெய்ஞ்சிருக்கா. பொன்விளைந்த களத்தூர்னு இருக்கு, அங்கே செங்கல்பட்டில் இருக்கு. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயார், வரதராஜ பெருமாளுடைய கன்சார்ட். அவள் என்ன பண்ணுறான்னா, வேதாந்த தேசிகர் வந்து பெரிய மகான். அவள் வந்து வசிஷாதி இதுவும் துவைத்தமெல்லாம் சொல்லும்போது அவள் வந்து வைஷ்ணவத்தை பின்பற்றினாலும் ரொம்ப வெரி சிம்பிளஸ்ட் பர்சன். தனக்காக கேட்கவே இல்லை. ஒரு பிரம்மச்சாரி பையன் கல்யாணம் ஆகலன்றான், அவனுக்காக ப்ரே பண்ணும்போது
அம்பாள் வர்ஷிக்கிறார். தங்க காசையே வர்ஷிக்கிறார். அது மகாலட்சுமியான பெருந்தேவியார் வர்ஷித்து அது அப்படியே அந்த பையனை எடுத்துக்க சொல்கிறார். உன் கல்யாணம் சீரும் சிறப்பமாக நடந்ததுன்னு வேதாந்த தேசிகனுடைய வரலாறு சொல்கிறது. இது மாதிரி மகாலட்சுமி பல இடங்களில் வந்து பண்ணியிருக்கா. இது முக்கியமாக இப்பயும் காலடியில் அந்த வீடு இருக்குது. சொர்ணத்து இல்லம் பேர். சொர்ணத்து மனையை சொல்கிறேன். அங்கே நெல்லிக்காய் மரத்துலேருந்து அவாத்துலேருந்து நெல்லிக்காய் மரம் இருக்கு. அந்த நெல்லிக்காய் மரத்தை தங்க நெல்லிக்காவே கொட்டித்து அப்படியே கனகதாரா சோஸ்திரம் பண்ண உடனே இது வந்து இவர் பரமாச்சாரியா இருக்கும்போது அந்த காமாட்சி அம்மன் கோவிலுடைய கோபுரம் தான் பித்தளையாட்டம் இருந்துதான் செப்பாடு கருப்பாக எடுத்து. அப்போ சொல்கிறார், எல்லாம் வந்துட்டு கனகதார சோஸ்திரம் சொல்லுங்க இதுக்கு பெரியப்பா சொல்லும்போது எல்லாம் சொன்னான். அப்போ சொல்கிறார், மாதிரி அம்பாளுக்கு வந்து தங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆச்சாரிய வர சொல்லி அவள் ஏற்ற மாதிரியே பண்ணும்போது எல்லாரும் நான் போட்டு இந்த நகை வளையல் கிளையெல்லாம் கேட்டு போட்டான். பரமாச்சாரியாக்கு ஏற்ற மாதிரி அவள் போட்ட நகைகளை எடையை பார்த்து அந்த ஆச்சாரி சொன்னான், திஸ் வில் டூ, கரெக்டாக வந்திருக்கு, இத்தனை கிலோ தங்கம் ஆயிருந்து அவ்வளோ நகை வந்தாச்சு நமக்குன்ட்டான். இது காஞ்சிபுரத்தில் நிஜமாக பரமாச்சாரியா பீரியடில் நடந்தது. நான் அம்பாளி கட்டு வாங்கிட்டேன். இந்த ஆதிசங்கர் கனகதாரா சோசம் சொல்லும்போது நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் இன்னைக்கு. பரசுராமருடைய அவதார நாள் இன்னைக்கு. ஸோ இவ்வளோவும் அக்ஷய தேதி நடந்தது. இது தவிர இன்னைக்கு இரவு என்ன செய்யணும் பாருங்க. ஸ்ரீவித்யாவாசகர்கள்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். 4 ராத்திரி வருது. காலராத்திரி, அதாவது நம்ம தீபாவளி என்னைக்கு கொண்டாடுறோம், சதுர்தசி திதி பிஃபோர் தீபாவளி அப்போ வருது. இந்த காலராத்திரி போது அப்போ அம்பாள் உதயமாறா. அடுத்தது வந்து மகாராத்திரி, சிவராத்திரி அன்னைக்கு மகாராத்திரி வருது. அடுத்தது மோகராத்திரி ஒன்று இருக்குது, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மோகராத்திரி. அடுத்ததாக தாருணா ராத்திரி இன்னைக்கு. இது அக்ஷய தேதி ராத்திரி இன்னைக்கு தான் வந்து தாருணா ராத்திரியும் பேர். மாதங்கிக்கு இஷ்டமான திதி இன்னைக்கு அக்ஷய திருதியை. அது சித்திர மாதம் சுக்லபட்ச திருதியை திதி. மாதங்கிக்கு ரொம்ப இஷ்டமான இஷ்ட திதி இது இன்னைக்கு. இதுக்கு அடுத்த திதி அஷ்டமி வரும்போது பகலாமுகிக்கு உண்டானது. இந்த மாதிரி இஷ்ட திதி ஒவ்வொரு தேவதைக்கும் உண்டு. இதில் தசமகா வித்யாவில் ஸோ இந்த மாதம் வரக்கூடிய அஷ்டமி திதி இதுக்கப்புறமா வருது. இன்றைக்கி வந்து அக்ஷய திருத்தியை 3வது நாள், 8வது நாள் அஷ்டமி. அந்த அஷ்டமி பகலாமுகிக்கு. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ எத்தனை ராத்திரி சொல்லுங்க நான்? காலராத்திரி, மகாராத்திரி, மோகராத்திரி, தாருணா ராத்திரி. ஸோ தாருணா ராத்திரி இருந்து இன்னைக்கு உண்டானது. இந்த திருத்திய தேதி மாதங்கிக்கு ரொம்ப 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 பிரியமானது. மாதங்கி பூஜை பண்ணுறவாள் இன்றைக்கி பண்ணுங்க. ஸோ அவளுக்கு பிரியமான திதி இன்னைக்கு. இதை சொல்லி இந்த டாப்பிக்கை நான் நிறைவேற செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.